ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். வரக்கூடிய 19ஆம் தேதி அன்னைக்கு யஜுர் உபாகர்மா, அதாவது யஜுர்வேத ஆவணியாவட்டம். இந்த உபாகர்மா எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நான் என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியாச்சு. அதனால் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். வீடியோ பார்த்து அனுஷ்டிக்கக்கூடியவா அந்த லிங்கை தொட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி யஜுர்வேத உபாகர்மாவை அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த உபாகர்மாவுக்கு முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உபாகர்மாவாகப்பட்டது ஒரு பண்டிகை கிடையாது, அனுஷ்டானம். பொதுவாக நாம் எல்லா வருஷமும் எல்லா தேவதைகளையும் உத்தேசித்து நாம் பண்டிகைகளை கொண்டாடின்னு இருக்கோம். ராமநவமி அப்படின்னு சொல்லி ராமரை கொண்டாடுறோம். குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லி வியாசரை கொண்டாடுறோம். ஜன்மாஷ்டமின்னு சொல்லி கிருஷ்ணரை கொண்டாடுறோம். நவராத்திரியில் அம்பாளை கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைகள்லையும் ஒவ்வொரு தேவதைகளை நாம் கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம், பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த தேவதைகள் எல்லாரையும் உள்ளடக்கின்றிருக்கக்கூடிய வேதத்துக்கு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் அதுதான் உபாகர்மா. இந்த வேதம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷியாளுடைய வாக்கிலிருந்து வரதுனால அந்த வேதத்தினுடைய வீரியமாகப்பட்டது தோய்வு ஏற்பட்டு குறைஞ்சுட்டே வருது. பொதுவாக நாமளே ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா நமக்கு அதில் உற்சாகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விஷயம் பழக பழக என்னாகும், அதில் ஒரு தோய்வு ஏற்பட்டு உற்சாகம் குறைஞ்சுட்டே வரும். அதன் மாதிரி நம்மளுடைய அசுத்தமான முகத்திலிருந்து உச்சரிக்கப்படுறதுனால இந்த வேத மந்திரத்துக்கு தோய்வு ஏற்பட்டு வீரியம் குறைஞ்சுட்டே வருது. அந்த வீரியத்தை மறுபடியும் ஏற்றி வைக்கிறதுக்காகத்தான் செய்யக்கூடிய அனுஷ்டானம் இந்த உபாகர்மா. அதாவது மொபைலை நாம் யூஸ் பண்ண அதனுடைய சார்ஜ் குறைஞ்சுட்டே வரா மாதிரியும் அதை மறுபடியும் ஃபுல் சார்ஜ் போடுறதுக்காக நாம் சார்ஜிங் போடுற மாதிரி தான் இந்த அனுஷ்டானம். வேதத்துக்கு அதனுடைய வீரியத்தை மறுபடியும் உத்வேகப்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அனுஷ்டானம். இந்த அனுஷ்டானமாகப்பட்டது எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு அனுஷ்டானம். முக்கியமாக சொல்ல போனால் ஒரு காலத்தில் இந்த அனுஷ்டானமாகப்பட்டது டிஃபன் சாப்பிட்டுட்டு அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டு போயிடுது. ஆனால் சொல்லப்போனால் இங்கே இந்த அனுஷ்டானமாகப்பட்டது டிஃபன்லாம் சாப்பிடாமத்தான் நாம் அனுஷ்டிக்கணும். அதனால் டிஃபன் சாப்பிட்டு அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு டிஃபன்லாம் சாப்பிடாதக்கி அப்படி ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால் லிக்விடாக எடுத்துக்கலாம். ரொம்ப வயசானவர்களாக இருந்தாக்க கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி லிக்விடாக ஆகாரத்தை எடுத்துட்டு இந்த அனுஷ்டானத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. இது இந்த அனுஷ்டானத்தினுடைய கிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நித்தியப்படி நாம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள், அதாவது ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு நித்திய கர்மானுஷ்டானங்கள் சந்தியாவந்தனாதிகள்லாம் முடிச்சுட்டு காமோகார்ஷீத் ஜபம் பண்ண வேண்டியது. காமோகார்ஷீத் ஜபம் பண்ணி முடிச்சுட்டு மாத்தியான்னிகம் பண்ணி பிரம்மயஜ்ஞ தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு மகாசங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது. மகாசங்கல்பம் ஆனதுக்கு அப்புறம் குளிக்க முடிஞ்சவர்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வர வேண்டியது. ஸ்நானம் பண்ண முடியாதவர்கள் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. ஸ்நானம் பண்ணி முடிச்சுண்டு புது வஸ்திரங்களை தரிச்சுண்டு நெத்திக்கிட்டுண்டு யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணிக்க வேண்டியது. யஜ்ஞோபவீத தாரணம் ஆனதுக்கப்புறம் இந்த வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண ரிஷிகளுக்கு தர்ப்பணம், அதாவது காண்ட ரிஷி தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. காண்ட ரிஷி தர்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதாரம்பம். இதுதான் நம்மளுடைய அனுஷ்டானத்தினுடைய கிரமம். அதன்படி ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நாம் அனுஷ்டிக்கணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டியது. அனுஷ்டானம் பூர்த்தியானதுக்கப்புறம் ஆற்றுல உள்ள பெரிவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அன்றைய தினம் ராத்திரி பலகாரம் எடுத்துக்கணும், அன்னம் சாப்பிடக்கூடாது. மறுநாள் காயத்ரி ஜபம். இந்த காயத்ரி ஜபம் பிராத்தः காலத்திலேயே நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. முக்கியமாக 1008 ஜபம் பண்ண வேண்டியது எல்லாரும்.
அன்றைய தினமும் ராத்திரி வேளையில் பலகாரம் தான் எடுத்துக்கணும், அன்னம் சாப்பிடக்கூடாது. இப்படி நித்திய கர்மானுஷ்டானம் நாம் அனுஷ்டிக்கிற மாதிரி வருஷாந்தரத்தில் வரக்கூடிய இந்த வேதத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த அனுஷ்டானத்தையும் நாம் அனுஷ்டித்து ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் காயத்ரி தேவியினுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், மேதாவிலாசம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். இதில் புதுசாக பூணல் போட்டுக்கிறவா அப்படின்னு எடுத்துட்டாக்க அவள் நாந்தி ஸ்ராத்தம் பண்ணணும். இந்த புதுசாக பூணல் போட்டுக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைய அந்த வட்டுவை பக்கத்தில் எங்கேயாவது நேரடியாக யாராவது உபாகரமாக பண்ணி வைக்கிறாருன்னா அங்கே அழிச்சுட்டு போய் அனுஷ்டிக்க வேண்டியது. அந்த மாதிரி எல்லாரும் பக்கத்தில் எங்கேயாவது நடக்கிறதுன்னா அங்கே போய் கலந்துன்னு அனுஷ்டானம் பண்ணுங்கோ. பக்கத்தில் எங்கேயும் நடக்கலை, நமக்கு இதுதான் நமக்கு சௌகரியமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பட்டதுன்னா மாத்திரம் வீடியோவை பார்த்து அனுஷ்டானம் பண்ணுங்கோ. எல்லாரும் இந்த அனுஷ்டானம் பூர்த்தியானதுக்கு அப்புறம் அவரவர்கள் வாத்தியார்களுக்கு சம்பாவனையை கொடுத்து நமஸ்காரத்தையும் தெரிவிங்கோ. எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம், நமஸ்காரம்.